கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் அவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னையில் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 158 நாளாக அவர்கள் போராடி வரக்கூடிய நிலையில் இன்று சென்னையில் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். கிட்டத்தட்ட 158 நாளாக தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். இன்று அவர்கள் கூவம் ஆற்றில் இறங்கி போராடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என்ன விவரம்? களச்சூழல் எப்படி இருக்கு? தூய்மை பணிகளை தனியார் மயம் ஒப்படைக்கக்கூடாது என்றும் அதே நேரத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய சென்னை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட இன்றுடன் 158 நாளாக பல்வேறு போராட்டங்கள் இதுவரை 58 நாட்களாக 3 கட்டங்களாக உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்கள் பணி எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து அவ்வப்போது சாலை மறியல் என்று தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் போராட்டங்கள் ஈடுபட்டு வரும்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு மாலை விடுவிக்கப்படுவார்கள். தொடர்ந்து மறுநாள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இந்த தொடர் கதையாகி இந்த சூழ்நிலையில் புத்தாண்டை தொடர்ந்து இப்போது இன்றைய தினத்தில் சென்னை எழும்பூர் அருகே உள்ள கோபிலிஸ்ட் முன்பகுதிய அந்த கூவம் ஆற்றில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரியும் முதல்வர் எங்களுக்கு செவி செய்து பேச்சுவார்த்தை ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முருகேசன், தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து வருகிறது. அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து நம்ம பேசலாம். தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த பிரச்சனையில என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க? தனியாரிடம் பணியில் ஒப்படைத்தால் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இருக்காது. அவங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் பணி முனைக்கப்படுவார்கள். அதே போன்று அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் என்றது குறைவாக இருக்கிறது. நிரந்தரமான சம்பளம் என்பது இருக்காது என்பதை காரணத்துக்காக பணி நிரந்தரம் வேண்டும், தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது. பணி எங்களுக்கு நாங்கள் மிகவும் கடினமான ஒரு உடல் உழைப்பை தான் நான் குடிக்கிறோம். எனவே எங்களுக்கு அரசு சார்பில் பணி நிரந்தரம் கொடுக்க வேண்டும். ஊதிய உயர்வு என்பது தனியாரிடம் கொடுக்கப்பட்டால் ஊதிய உயர்வு கிடைக்காது. அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் ஊதியத்தை கொடுப்பார்கள். எனவே விடுமுறை எடுக்கப்பட்டாலும் எங்களுக்கு ஊதியம் கிடைக்காது. எனவே இது போன்று பல அடிப்படை பிரச்சனை மையப்படுத்தி பணி நிரந்தர வேண்டும். அதே போன்று தனியார் ஒப்படைக்கக்கூடாது. ஒப்பந்த அடிப்படையில் எங்களுக்கு பணி வேண்டாம் என்ற வலியுறுத்தி தான் தற்போது இந்த 158 நாட்களாக தூய்மை பணியாளர் போராடி வருகிறார்கள். இன்றைய தினத்தில் பல கட்டங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 58 நாட்கள் உண்ணாவிரதம் 3 கட்டங்களாக வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஆட்கள் போராடி உண்ணாவிரத நிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பின்பும் அவருக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்பதற்காக தொடர்ந்து சாலை மறியல், அண்ணா அறிவியல் கூட சமீபத்தில் சாலை மறியல் ஈடுபட்டார்கள். இந்த போட்டு பல கட்டங்களாக ஒவ்வொரு யுத்தியில கையாண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இன்றைய தினத்தில் புதுவிதமாக கூவம் ஆற்றில் இறங்கி போராடி வருகிறார்கள். தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரியும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று கூவம் ஆற்றில் இறங்கி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.